ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். கல்லெல்லாமல் இருந்து வாழ்ந்தினாவே தானாக இருக்கு திறந்துடும். கல்லாம் ஆரம்பித்தாதான் சாமி இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற தன்மையே வெளிப்படும். அப்போ கடுமையாக தவம் உழைச்சாகணும் சாமி, பாடுபட்டாகணும் சாமி. என்ன பண்ணணும்? விடிய பாடுபட்டாகணும் சாமி. 4 மணிக்கு உட்காந்து பார்க்கணும் சாமி. தூக்கத்தை அறுத்தாகணும் சாமி, சுகத்தை அறுத்தாகணும், கல்லல்லாமல் வாழணும். அப்போ எல்லாமே இழந்த நீ உனக்கு எவ்வளோ பெரிய பரம்பொருளை தரலாம் இந்த பூமியில். எல்லாம் இழந்த நீ, எல்லாம் ஆகிய நான், எல்லாம் இழந்த நான், எல்லாம் ஆகிய பொருளாய் எல்லாமே நான். பார்த்தீங்களா? எல்லாம் இழந்துட்டீன்னா எல்லாமே நீ தான். எல்லாமே இழக்காமல் இருந்தீங்கன்னா எல்லாம் நீ எப்படி ஆவ? எல்லாமே எல்லா பொருளையும் தெரியும். அப்போ தான் பொருள் வெவ்வேறுன்னு அறைய ஆரம்பிக்கும். எல்லாம் விட்டால் நான் தான். எதுவும் விடலைன்னா பொருள் வேறு தான் தெரியுது. அதே இப்போ ஒரு மனுஷன் துன்பப்படுறான், கஷ்டப்படுறான், அப்போ ஈகை எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு பொருள் ஒருத்தன் பிச்சை கேட்குறான், ஏன் சாமி அவன் ஏன் கேட்குறான்? நீ ஏன் கொடுக்குற? கருணை இருக்கிறதானே கொடுக்குற. அப்போ கருணையாக இருந்தால் ஐயோ நீ நினைக்கிற, ஐயோ பாவம்னு நினைக்கிற. இப்போ ஏன் ஒரு புள்ள ஒரு பையனை விரும்பிச்சு, அவளுக்கு எதுவும் வழி தெரியல, இறைநிலை அடையிறதுக்கு வழியே தெரியல, இறைவனை பாவம்னு நினைக்கல. அவன் கேட்டான், அவன் பாவம், அவனுக்கு எதாவது சோறாக்கி போடலாமா, அவனுக்கு எதாவது நல்லது கெட்டது செய்யலாமா, அவங்க கூட போகலாமா, அவங்க கூட போகலாமாங்கிற எண்ணம் ஏன் உருவாச்சு சொல்லுங்கள்? என்னவால்? கருணையால் தான் சாமி. அன்பால், அன்பு விட கருணை வேணும் சாமி. தன்னையே இழக்கிறது, தன்னையே இழக்கிறது, எல்லா நிலைக்கும் இழக்கிறது. அப்போ நான் வேறு இல்லை, அவன் வேறு இல்லை அப்படின்னு அவன் உணர்ந்து தான் அவன் கூட போய் நிற்கிறான். இல்லைனா இப்பால காதலில் வருது, இந்த உயிர் உனக்கு தான், இந்த உயிரே நான் உனக்கு தாண்டி விட போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டானா, ஐயோ நீ நானும் ஒன்று தான் அப்படின்னு உணர்ந்து. பார்த்தீங்களா இறை எப்படி வேலை செய்யுதுன்னு? இறைவன் இறைத்தன்மை எப்படி இருக்குது? காதலாக சொல்கிறாரு, காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி. காதலில் தான் கண்ணீர் வர வைக்கும். அப்படி யார் இறைவனை நினச்சி கண்ணீர் விடுறாங்களோ 2 ஒன்று தான். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார் பாருங்க, கண்ணிருந்தும் தெரியாமல் போயிடுச்சு, கையிருந்தும் பூ போடாமல் விட்டுட்டேன், வாயிருந்தும் ஒன்றை பாடாமல் விட்டுட்டான், உச்சமான ஆணுன்னு இறைவனிடத்தில் அப்படி அழுகுறாருங்க. அவன் நம்மளை நினைக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பொருளை கொடுத்துட்டான் நம்மகிட்ட. எவ்வளோ பொருள், பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம், அந்த பொம்பளை, நகை, காசு, பணம், காடு, ஊடு, சொத்து சுகம் எல்லாம் கொடுத்து என்னை நீ நினைக்காதரான்னு சொல்லிட்டான். நம்ம அதை உண்மைன்னு நம்பி போகிறோம். அவன் அதில் இல்லைன்ட்டான். சாமி எதுக்கு உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன்னா, நீ இந்த பூமி இயங்கிறதுக்கு கொடுத்துருக்குறேன், நீ சாவறதுக்கு கொடுத்துருக்குற. நான் தானே படைத்தேன், நான் ஒரு ஆள் தானே எல்லாமே படைச்சிருக்கிறேன். ஏன் என்ன நீ நினைக்காம இந்த பொருளை, இவ்வளோ பொருளை நீ நினைச்சேன், இவ்வளோ பொருளை எதுக்கு இவ்வளோ நாள் அனுபவிச்சேன்? அதுக்கெல்லாம் நீ அழுதுதாண்டா ஆகணும். 2வது, இவ்வளோ பொருளும் நினைச்சேன்னா முதலாளியே கும்பிட்டுறலாமேங்கிற. இந்த பொருள்லாம் விட்டுரு, முதலாளி பிடிச்சிக்கிட்டா எல்லா பொருளையும் நம்ம இருக்கலாம்ல, எல்லா பொருளும் தனக்கே வசப்படுத்திக்கலாம்ல. எதுக்கு ஒவ்வொரு பொருளாக தேடிட்டு போயிருக்கணும்? இதைத்தான் திருமூலர் சொல்கிறார் திருமந்திரத்தில், வேணுமென்ற பொருளை விட்டு நீ விலகிய புண் வேணுமென்ற பொருளும் விரைந்து காணல். டேய், வேணாங்கிற பொருள் ஒன்றுதல்லது இல்லையே, ஒன்றுதில்லாத பொருள் எதுவுமே உங்கள்கிட்ட வராது. ஒன்றுதான் இருந்தால் உங்கள்கிட்ட அது வந்துடும். நீ விட்டுட்டு போனால் வேகமாக வந்துடும், நீ தேடி போனால் ரொம்ப நாள் ஆகும். இறைவன் வெண்ணிலையானவன், இறைவன் எதுக்குமே அகப்படாதவன். அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. நீ ஒன்றும் இல்லாமல் இருந்து பார், இறைத்தன்மையை உணர்ந்து பார். இறைவனை உணர்றதுக்கே ஒன்றும் இல்லாமல் தான் நின்னாகும். எல்லா பொருளையோடு இருந்தோமா நம்ம இறைவனை உணரக்கூட முடியாது. இங்கே இருந்துக்கிட்டுலாம் நீ எல்லாம் கற்பனை பண்ண முடியாது. அதுக்கு தான் தவம் பண்ணுங்கிறது. தவமும் அதே நிலை தான் சாமி. 2ம் வேறு நிலையெல்லாம் இல்லை சாமி. தவம் எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேது. தவநிலைன்னா என்னன்னே தெரியல. தன்னிலை எரியான், தவநிலை எரியான். தன்னிலையை அறிஞ்சுக்காதனா தவத்திலேச்சு உட்காந்து அறிஞ்சிக்கலாமான்னு பார்க்குறோம். தன்னிலையில் வாழ்ந்துட்டா தவநிலை தேவையில்லையே. நீ இறைவனாச்சே, இறைவன் உனக்கு தவம் பண்ணிக்குவாரே. உன்னில் இருக்க உத்தமனை பார்த்துட்டியே, நீ எதுக்கு தவம் பண்ணுற? அப்போ தவம் பண்ணணுன்னா நீ அனுபவிச்ச துன்பப்பட்ட எல்லா பொருளையும் அனுபவிச்சோம் தவம் பண்ணி தான் ஆகும். உன் கர்மத்தில் எழுதப்படவில்லை என்றால், நீ ஞானத்தின் முதல் வாசலை தொடவில்லை என்றாலும், ஞானத்தை நீ அறியவில்லை என்றாலும், உன் கர்ம பதிவுகளால் இதை தொடவே முடியாது. நல்ல உத்தம குருவை பார்க்கவே முடியாது பூமியில். ஃபஸ்ட்டு உனக்கு அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அரிய பெரும்பொருள் இறைவன்கிறது ஒன்று. என்னை பொறுத்தவரைக்கும் வெளியே தேடியோ, உள்ள தேடியோ, கோயிலுக்கு போய் தேடியோ கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அவங்க இருக்கிற நிலை தான் இறைநிலை. நம்ம அந்த மாதிரி வாழ்ந்தால் இறைவனுக்கு சம்மானம் வரும். தன்னிலை அறிந்தான் சிவநிலையில் வாழ்வான். சிவநிலை
நான் என்று உணர்ந்தான். மிஸ்டர் தெரையர் என்ன சொல்கிறாரு? சிவனுக்கு நானும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இதில் கோடியில் ஒருத்தன் தான் அப்படி வாழ முடியும், லட்சத்தில் ஒருத்தன் உபதேசம் கேட்குறோம் வாழலாம், மற்றவர்கள்லாம் வாழவே முடியாதுங்கிறார். எத்தனை உபதேசம் வேணாலும் கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு, அது ஈஸி. உபதேசம் சொல்கிறது ஈஸிங்க. ஏன் வாயில் ஒரு உபதேசம் சொல்ல மாட்டியா? இது தம்பி நீலாம் நல்லா இருடா, இதை செய்யாத இதை செய்யாத. எத்தனை மகான்கள் இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பூமியில். இதை செஞ்சால் நீ நல்லா இருக்கலாம், அதை செஞ்சால் நீ நல்லா இருக்கலாம், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. வாயில் வேணால் சொல்லிட்டு போகலாம், அது இந்த செயலில் செய்கிறது கஷ்டம் சாமி. பற்றற்று இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம். பொருள் பெற்ற அழுத்தாகும். எல்லா பொருளும் அழுத்தினாவே எல்லா பொருளையும் நீ இல்லைனாவே தீர்ந்து வச்சாதான் இறை. பொருளற்றான் சுகமற்றான், பொருள் அற்றான் மனையால் அற்றான் மங்களமாய் வாழ்வானான். அவன் எதுக்கடா அவன் சந்தோஷமாக வாழ போகிறான்? அவன் சந்தோஷமாகவே இருக்கான்டான். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும். எங்கே போய் சந்தோஷமாக வாழ்றது? துன்பம் ஸ்டார்ட். துன்பம் எல்லாமே ஆசைகளால் வந்த வினை தான். அது பூரா ஜனித்த காயம். ஆசையால் தான் நான் பிறந்தேன், ஆசையால் தான் நீ பிறந்த, உலகமே ஆசையால் தான் இறங்கிச்சு. இதுதான் புத்தர் சொல்கிறார், ஆசை தான் எல்லாத்துக்கும் மூல பரம்பொருள் ஆகும். மூல பரம்பொருளே அதுதான். அப்படிப்பட்ட ஆசைகள் தான் உலகத்தை மாயை சப்ஜெக்டில் வச்சு இருக்குது. நம்ம அதிலிருந்து விடுபடணும்னா இத்தனாயிரம் கோடி அணு அண்டத்தில், இத்தனாயிரம் கோடி எண்ணத்தில் நம்ம மட்டும் அதில் விட்டுட்டு போகணும்னா அது விடுமா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு? எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது, எல்லாம் ஒவ்வொன்றா கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. இதிலேருந்து நீ விலகி எல்லாம் உதவி தள்ளிட்டு போகணுன்னா நல்ல குரு வேணுங்க, நல்ல உபதேசம் கேட்கணுங்க, அவங்கக்கிட்ட பணிவிட செய்யணுங்க, அவங்க கூட வாழணுங்க. பாருங்கள், இந்த தன்மையில் இருக்கிறவங்களோட வாழணும். அதுதான் சொல்கிறது காஞ்சி மகா பெரியவரோட வாழ்ந்தவங்கள்லாம் எடுத்து பாருங்கள். அந்த உத்தமருடைய வாழ்க்கையில் ரமணரோட வாழ்ந்தவங்களை எடுத்து பாருங்கள். இந்த உத்தமரோட வாழ்ந்தவங்களை கருணையாகவே இருக்கும். எந்த பொருளுக்கும் அகப்படாதவங்க. நீங்கள் 1000 கோடி கொடுத்தா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க சாமி. 1,00,000 கோடி வச்சுருக்கேன் இது உனக்கு தான் சொன்னால் கூட அதை அவங்க பார்க்கவே மாட்டாங்க சாமி. அதால் ஆகுது ஆம் ஒன்றும் இல்லைவாங்க. என்ன இந்த பொருள் என்னை எந்த விதத்திலையுமே துன்பப்படுத்தாதும்பாங்க. அது தங்கமே வச்சுருந்தாலும் சரி. காஞ்சி மகா பெரியவருக்கு கனகாபிஷேகம் நடந்தது. இப்போ தங்கமும் பூவும் கலந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. 1.5 மணி நேரம் பண்ணுறாங்க. தங்க காசு 16 கிலோ போட்டாங்க ஒரு பேர். எத்தனை கிலோ? 16 கிலோ தங்க காசும் பூவும் அள்ளி மந்திரம் சொல்லி போகிறது. நம்ம எந்த வேணாலும் சொல்லிக்கலாம். சிவனே அவர் தான் எனக்கு, காஞ்சி பெரியவர் எனக்கு, சிவன் அவர் தான், எல்லாம் அவர் தான் சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு, இவ்வளோ செஞ்ச பின்னாடி இவ்வளோ தங்கம் பூவெல்லாம் போட்டு அவர் வணங்கி ஒரு மூட்டை பூவு 16 கிலோ தங்க காசை எடுத்து அவர் பேரில் கொட்டினா அந்த மனுஷன் இப்படி உட்காந்துருக்காருயா சிவ குச்சி வச்சு இப்படியே பார்க்குறாரு. இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஒரு மனுஷன்? எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பேர் சுரணாபிஷேகம். பேர் கனகாபிஷேகம், சுரணாபிஷேகம், எல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பூவில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கேட்குறோம். சாயந்தரம் இல்லை காலையில் பண்ணியாச்சு, சாயந்தரம் ஜாலியாக இருப்பார், எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் இல்லையா? அவர்கிட்ட போய் ஒரு சீடர் கேட்குறாரு, ஐயா காலையில் உங்களெல்லாம் நாங்கள் இப்படி குளிப்பாட்டி இப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணி கடவுளாக உங்களை போற்றி வணங்கி எல்லாம் பண்ணமே உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டிருக்காரு ஒரு சீடர். அதுக்கு அவர் என்ன சொல்லலாம்? நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருப்பாரா? எனக்கு இது மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பாரா? நான் ஆனந்த மாயில என்னை வச்சுருந்தீங்கன்னு சொல்லியிருப்பாரா? இன்னும் ஆனந்த கடலில் என்னை திகைச்சிங்கன்னு சொன்னாரா? அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கண்ணீர் சிந்துத வார்த்தை, அவன் வந்த கூட்டம் ஆனான். எனக்கு இதனால் ஒன்றும் காஞ்சி பெரியவருடைய டைட்டில் தான் இது ஒன்றே எனக்கு பிடிச்சிருந்து. அவன் வந்த கூட்டம் அவன் வாங்கினா இதில் எனக்கு என்னப்பா இருக்குதுன்னா எந்த பொருளுக்குமே அகப்படாமல் இருக்கான்னு பற்றியா? பொருளுக்கு அகப்படலை. காஞ்சி பெரியவர் என்னைக்கு சிரித்து பார்த்தீங்களா? கண்ணீர் சிந்தி ஒரு நாளும் பார்த்துருக்க முடியும், அழுதும் பார்த்துருக்க முடியாது. சிரிக்காதவன் அழுவ மாட்டாங்கிறதான புரியுது. சிரிக்காதவங்க எது சாமி அழுவிச்சு? அவன் எதை கண்டு அழுவணும்? என்ன பொருள் அவனை அழுவிக்கும்? என்ன பொருள் அவன் சிரித்தான் அந்த பொருள் அழுவிக்கிறதுக்கு? சிரிக்காத எந்த பொருளுமே அழுவிக்காது. கல்யாணம் பண்ண அன்றைக்கி நல்லா சிரித்து அக்காவை கல்யாணம் பண்ணிட்டேன் மகிழ்ச்சியா. ஆஹா சோறாக்கி போடுவா, நம்மளை இனிமேல் பார்த்துக்குவா, எல்லாம் அவளே தான், எல்லாமே நீ தான், ஆஹா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிக்கிச்சு, ஒரு அடிமை சிக்கிருச்சு, நம்ம இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பாவம் அந்த அம்மா வந்துருச்சு. அந்த அம்மா ஒரு நாள் உன்னை கஷ்டப்படுத்தி அழுவு வச்சுருக்கோம்ல, பல நாள் கண்ணீர் சிந்தி விட்ருக்கோம். சரி அப்புறம் இதெல்லாம் பரவாயில்ல, புள்ள பெற்றுக்கிறோம். அது படிக்கலாம், ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி உன் புள்ள என்னது இது மார்க்கப்பாரு, இது எதாவது ஆகுமா, இது எதாவது விலகுமா, இதான் சொன்னால் நீ அன்றைக்கி என்ன உன் மனம் என்ன துயரப்படும் பாருங்கள். அப்போ அதை நினச்சி நீ கண்ணீர் சிந்தறியா இல்லையா? அப்போ எந்த பொருளெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்துதோ அது எல்லாம்
இதான் மாயாசக்தி மயக்கமுறும் நிலைன்னு வள்ளல் பெருமான் சொல்றார். ஏதோ ஒருத்தர் 2 பேர் அதுலேருந்து உளுந்த கணத்துலேயே உளுந்த கணத்தில் அடுத்த செகண்டே விட்டு ஓடி இது பொய் வாழ்க்கைன்னு ஓட வள்ளல் பெருமான் தான் போனார். வள்ளல் பெருமானுக்கு தனக்கோடியை கல்யாணம் நினைக்கிறாங்க. ஃபஸ்ட் நைட்லேயே ஒரு புக்கு கொடுத்துருக்காரு திருவாசகத்தை. நீ இதை படிச்சுக்கோ, நீ இந்த நிலைக்கு போய்க்கோன்ட்டான். இறைவனை தன் நிலையாகவே வாழ்ந்து இறையாகவே பார்த்து தன்னையே கள்ளமில்லாத வளர்த்து இறைவனாகவே ஆக்கி இறைவன் நான் தான் இந்த உலகத்துக்கு அப்படின்னு அறைகோல் விட்டு போயிட்டார். அதை விட இந்த உலக உத்தமர்கள் இந்த உலகத்திலே கிடையாது. இறைவன் வருவிக்க ஊற்றான் அருளை பெற்றேன்னு சொல்கிறார். அப்போ இறைவன் நிலையில் அவர் வாழ்ந்திருக்கார் சாமி. இறைநிலையை பார்க்கணும்னு நீ 2 முறை கையாட்டிட்டா மட்டும் இறைவன் உங்க கூட வரமாட்டார். இப்படி ஆடிட்டீங்க வரவே மாட்டார், கை தான் வலிக்கும். இறைத்தன்மையாக வாழணும். வாழும்போது இறைவனை கும்பிட தேவையில்லை. அது நீயே இறைவனாக வாழ்றீங்க. சிவாயனம் சிவாய.